தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளுமே இந்த மசோதாவிற்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனா 2 எம்பிக்கள் மட்டும், ஒருத்தர் நேரடியாகவும் இன்னொருத்தர் மறைமுகமாகவும் இந்த மசோதாவுக்கு துணை போய் தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகுல குத்திருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஜி.கே. வாசனும் அதே போல அன்புமணி ராமதாசும் தான். ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தந்தையான ஜி.கே. மூப்பனார் அவர்கள் 1990களுடைய அந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணியில தான் இருந்தாரு. அந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல பாஜக சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஒருபோதும் மதவாத கட்சியோட நான் கூட்டணி அமைக்க மாட்டேன், நான் தோத்துட்டாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணியில நான் இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு தனி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சு தோல்வியை சந்திச்சார். அப்படி மதவாத கட்சியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு கொள்கை தீரமாக இருந்த அதே மூப்பனாருடைய மகன் தான் இன்னைக்கு ஒரு முழு மதவாத சங்கியாக மாறி இந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்து, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பியோட ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்றதற்கு ஒரு கரும்புள்ளியாவே அமைச்சிட்டாரு. இன்னொருத்தரான அன்புமணி ராமதாஸ், இவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இது முஸ்லிம் மக்களை கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி.கே. மணி அவர்களை மிக தெளிவாக வாதம் வச்சார். ஆனா இந்த அன்புமணி ராமதாஸ் இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ளவே இல்லை. பொதுவாக இவர் நாடாளுமன்றத்திற்கே போவதில்லை, இவர் எம்பி ஆகிறதே வேஸ்ட், ஆப்சன்ட்ல பட்டியலில் இவர் தான் முதலிடத்தில் இருப்பார் அப்படின்ற நிலைமை இருந்தாலுமே ஒரு முக்கியமான வாக்கெடுப்பு நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு எம்பியாக அந்த கட்சியுடைய தலைவராக அவர் அதில் கலந்து கொண்டே தீரணும். ஏன்னா நள்ளிரவுல நடக்குது வாக்கெடுப்பு. 232 எம்பிக்கள் அனைவருமே ஒன்று கூடி மிகப்பெரிய நம்பர்ஸ்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு நள்ளிரவுல கூட நடக்கல, காலையில தான் ராஜ்யசபால வாக்கெடுப்பு என்பது நடக்குது. அப்ப காலையில கூட உங்களால கலந்து கொள்ள முடியல அப்படின்னா நீங்க எல்லாம் எதற்காக எம்பி ஆகிறீங்க அப்படின்ற கேள்வியே எழுது. அப்ப மறைமுகமாக பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை இவர் எடுத்து விட்டார். இவர் மீது சிபிஐ கேஸ் இருக்கு, அதனாலதான் தொடர்ச்சியாக பாஜகவுடைய அடிமையாகவே இவர் செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்த வக்பு வாரிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம வாக்களிக்காம இருந்ததுல இருந்தே அன்புமணி அவர்கள் நிரூபித்து விட்டார் அப்படின்றதான் நமக்கு காட்டுது. இந்த 2 எம்பிக்களுமே தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்றத விரைவிலேயே இவங்க பார்க்க தான் போறாங்க. சரி, இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இந்த வக்பு வாரிய திருத்த மசோதா என்பது பிஜேபியை காட்டிலும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும் அப்படின்றத இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மிக தெளிவாகவே நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் சொன்னாங்க. ஆனா இந்த 2 பேருமே அதை பொருட்படுத்தாம விட்டதுடைய விளைவு இன்னைக்கு அவங்க கட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நிதிஷ்குமார் வரக்கூடிய ஆண்டுல இறுதியில சட்டமன்ற சந்திக்க இருக்கிறாங்க. அந்த நிதிஷ்குமார் கட்சி என்பது தற்போது உடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 பேர் வெளிப்படையாகவே நிதிஷ்குமாருக்கு கடிதத்தை எழுதியே ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சாம்பிரான் அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவரான முகமது காசிம் அன்சாரி, இன்னொருத்தவர் மைனாரிட்டி பிரதேசத்துடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முகமது நவாஸ் மாலிக். இந்த இருவரும் என்ன கடிதத்தில் அந்த குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, மில்லியன் கணக்கான இந்திய முஸ்லீம்கள் ஜேடியு கட்சி என்பது நிதிஷ்குமார் என்பது ஒரு செக்குலர் பார்ட்டி அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மசோதாவுக்கு நீங்க ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக உங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கையை நீங்க நொறுக்கிட்டீங்க. ஜேடியுடைய நிலைப்பாட்டை அறிஞ்சு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சரி, நாங்களும் சரி அதிர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எந்த ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த மசோதாவை ஜேடியு ஆதரித்து இருக்கவே கூடாது. இந்த பில் என்பது அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த அடிப்படை உரிமையை மீறுவதாக இருக்கு. இந்த பில்லால முஸ்லிம்கள் அனைவருமே அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையவே இந்த கட்சிக்காக கொடுத்திருந்தேன், ஆனா இந்த கட்சி என்னுடைய முதுகுல குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நிதிஷ்குமாருக்கு கடிதத்தை எழுதி ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும் கிடையாது, ஜேடியுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முன்னாள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய குலாம் ரசூல் பாலியாவி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முஸ்லிம்கள் கொடுத்த எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையுமே இந்த ஜேபிசி கமிட்டி ஏற்கவே இல்லைன்றது தெரியுது. இந்த ரெக்கமெண்டேஷன் குறித்து பார்லிமெண்டாவது விவாதம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த விவாதத்தையும் அவங்க பண்ணவே இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மதவாத கட்சி மட்டுமல்ல, செக்குலர் பேசக்கூடிய கட்சியுமே அம்பலப்பட்டு போயிருக்கு அப்படின்றத ஜேடியுவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி இவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இவர் வெறுமன நிதிஷ்குமார் கட்சியுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பி, அது ஜெனரல் செக்ரட்டரி மட்டும் கிடையாது, பீகார்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான இதாரா இ சரியா அப்படின்ற அமைப்புடைய தலைவராகவும் இருக்கிறார். இந்த அமைப்பின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, ஒரு மூவ்மெண்ட்டையே நாங்க நடத்த போறோம், இந்த பில்ல முழுமையாக படித்து விட்டு பீகாருடைய மக்கள் மன்றத்துல நாங்க போய் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறார். இது மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த ஈதாரா
இ சரியா அப்படின்றது பீகாருடைய முஸ்லிம்களை வந்து மிகப்பெரிய அளவில் வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய தலைவராக தான் இவர் இருக்கிறார். இந்த அமைப்பின் மூலமாக தான் நிதிஷ்குமாருக்கு இஸ்லாமியரோட வாக்குகளும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த அமைப்பே நிதிஷ்குமாரை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைப்பு மட்டுமல்ல, இமாராத் இ சரியா அப்படின்ற ஒரு முஸ்லீம் அமைப்பு ஏற்கனவே இவங்க நிதிஷ்குமார் அழைத்த இந்த இப்தார் விருந்தையும் புறக்கணிச்சாங்க. இவங்களுமே தங்களுடைய சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஜேடியுடைய எம்எல்சியாக இருக்கக்கூடிய குலாம் கவுஸ் இவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் இந்த மசோதா வரும்போதே நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். என்னுடைய எதிர்ப்பு என்பது இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ஜேடியு கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற அவருமே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நிதிஷ்குமார் கட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்தவரை இந்த மசோதாவில் பேசக்கூடிய எம்பியாக இருந்த லாலன் சிங் மிகப்பெரிய அளவில் மோடிக்கு சப்போர்ட்டாக பேசினார். மோடியோட முகத்தை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா, நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பிக்கங்க, மோடி நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, இந்த மசோதாவை நான் முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்சினால தான் இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சி உடைய ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பீகாரில் இஸ்லாமியர்களோட்ட கிறிஸ்தவர்களோட்ட அவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றாலே அங்கே முஸ்லீம்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் ரெண்டு பேருமே சரிசமமாக போட்டி போடும்போது இவருக்கு தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் நிதிஷ்குமாருக்கு. ஆனால் இப்போ இந்த மசோதாவாலேயே நிதிஷ்குமாரோடைய தொகுதி எண்ணிக்கை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை பிஜேபி கூட்டணி மீண்டும் ஜெயிச்சாலும் கூட நிதிஷ்குமார் உறுதியாக முதலமைச்சர் ஆக மாட்டார். ஏக்நாத் சிண்டேவுடைய நிலைமை தான் அவருக்கு ஏற்படும் அப்படின்றது இதன் மூலமாகவே அவருக்கு புரிய வந்திருக்கும். அப்போ ஏன்டா கால வச்சோம் அப்படின்ற நிலைமைக்கு நிதிஷ்குமார் வந்துட்டார். இன்னொரு பக்கம் நாயுடு, இப்படியான நிலைமை நமக்கு வந்துடும் அப்படின்றக்காண்டி தான் நாயுடு கட்சி வந்து மிக தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. ஆனால் அதுவுமே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாயுடு கட்சி சார்பாக பேசக்கூடிய எம்பி இந்த மசோதாவை பேசும்போது 3 திருத்தங்களை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அது வக்பு சொத்தா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணணும்ன்றீங்க. அது மாநில அரசு நியமிக்கக்கூடிய ஒரு ஹையர் அபிஷியல் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற திருத்தத்தை கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம், வக்ஃப் பை யூசர் இந்த கான்செப்டையே அந்த மசோதாவில் நீக்கிட்டாங்க. ஆனால் நாயுடு கட்சி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சொத்து வக்பு சொத்தா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அதனுடைய ஒப்பந்தமோ அல்லது அதனுடைய பத்திரமோ இல்லாட்டியும் பரவாயில்ல, இதையுமே ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை சொல்லியிருந்தாங்க. 3வது திருத்தம் என்ன அப்படின்னா, வக்பு சொத்துக்கள் அத்தனையுமே சென்ட்ரல் போர்டுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 6 மாசம் தான் டைம் சொல்லியிருந்தாங்க. இந்த 6 மாசம் என்பதுமே நீங்க நீட்டிச்சு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே வைப்பதாக இந்த நாயுடு கட்சியுடைய எம்பி அவர்கள் பார்லிமெண்ட்லேயே பேசியிருந்தார். இன்னும் வக்பு வாரிய அமைப்பாங்க தெரியுமா, அதில் 2 நான் முஸ்லீம்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த விதி சொல்கிறது இந்த மசோதாவில். இதையுமே வந்து மாநில அரசுகிட்ட நீங்கள் கொடுத்துறணும், அவங்க எப்படி வேணாலும் நியமிச்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையுமே கொடுக்கணும். அதெல்லாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கொடுக்கணும். இந்த மசோதா பாஸ் ஆனாலுமே சட்டத்தை அமல்படுத்தும் போது ஒரு ரூல்ஸ் போடுவீங்கல்ல, அந்த ரூல்ஸ் போடும்போது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் தராசாம் அவர்களிடமே நம்ம கேட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மசோதா என்பது சட்டமாகும் போதே அதனுடைய திருத்தங்களை நம்ம கொண்டு வந்துடணும். அதை சட்டத்தை கொண்டு வந்த பின்பு அந்த சட்டத்துடைய அடிப்படையே மாற்றக்கூடிய ரூல்ஸை வந்து நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியாது. அப்ப நாயுடு அவர்கள் பூசி முழுகிற மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத மிக தெளிவாகவே சொல்லியிருந்தார். அதுதான் நமக்கும் சரின்னு படுது. ஏன்னா நாயுடு அவர்கள் இந்த எதிர்ப்பை சட்டமாவதற்கு முன்பே கொடுத்திருக்கணும். ஆனா பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்ண பின்பு அது வெற்றியடைந்த பின்பு இப்படியெல்லாம் நாங்க திருத்த போறோம்னு சொல்லுவது நிதிஷ் கட்சிக்கு வந்த எதிர்ப்பு வந்து நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான். ஏன்னா அந்த விஷயம் என்பது மிகப்பெரிய அளவு சூடாயிரும், நமக்கு எதிராக முஸ்லிம்கள் திரும்பிடுவாங்க, நம்ம ஆட்சி வந்து பறிபோகக்கூடிய நிலைமை என்பது வந்துடும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகவே வக்ஃப் வாரிய மசோதா அந்த நிறைவேற்றிய கையோடு மறுநாள் காலையிலேயே முஸ்லிம் தலைவர்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு நாயுடு. அதாவது கட்சியை சேர்ந்த முஸ்லிம் தலைவர்கள் அத்தனை பேரையுமே அழைத்து, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த வக்ஃப் வாரியத்துல நான் முஸ்லீம் அப்படின்ற கொண்டு வர்ற அந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வர மாட்டோம், நம்மளுடைய ஆந்திராவில் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு உறுதியை அவர் கொடுத்திருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. அதே போல ஆந்திராவுடைய டிடிபியுடைய முக்கியமான தலைவரும் வக்ஃப் வாரியத்துடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த மாநில வக்ஃப் வாரியமோ இதை ஆதரிக்கவே இல்லை, அவங்களுடைய அதிகாரத்தை பறிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து ரூல்ஸே வந்து டைலூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. நான் முஸ்லீமை சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு நாயுடு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமா பாருங்களேன், இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நான் முஸ்லீமை உள்ள கொண்டு வருவது மட்டுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறையின் எடுத்தா இந்துக்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க, முஸ்லீம்களை பொறுத்தவரை வக்ஃப் வாரியம் வந்துட்டு அதில் முஸ்லீம்கள் தான் இருக்கணும் அப்படின்னு
அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவர்கள் தான் நிர்வாகம் பண்ணணும். ஆனா இது மட்டுமே பிரச்சனையாக இப்போ பேச வைக்கக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி தள்ளி இருக்கு. இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. வக்பு வாரிய சொத்துக்களை எல்லாம் அரசே கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல 1963 லிமிடெட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒரு 12 வருஷத்து ஒரு நிலத்தை ஒருத்தன் கையகப்படுத்தியிருக்கான் அப்படின்னா அது அவனுக்கே சொந்தம் கொண்டாடலாம். அப்படிலாம் வக்பு வாரியத்தை சொத்து கையகப்படுத்த முடியாது. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. லிமிடெட் ஆக்ட் வக்பு வாரியத்துக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருந்துச்சு. அதையுமே இவங்க மாத்திட்டாங்க. அப்போ வக்பு வாரிய சொத்தை ஒருத்தன் 12 வருஷமா வச்சிருந்தானா அந்த சொத்தை அவனே எடுத்துக்கலாம் அப்படின்றத மாத்தி இருக்கிறாங்க. அதே போல அரசு நியமிக்கக்கூடிய அதிகாரியோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இவங்க அரசாங்கம் சொல்வதுதான் கேட்பாங்களே தவிர அரசாங்கத்தை எதிர்த்து இது வக்பு சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரவே மாட்டாங்க. ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 80% அரசாங்க சொத்துக்கள் வக்பு வாரிய சொத்துக்களாக தான் இருக்கு. அரசாங்கமே அங்கே ஆக்கியபை பண்ணியிருக்கு. அப்போ அதெல்லாம் அரசாங்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வக்பு வாரியத்துக்கு ஒரு ட்ரிபுனல் கோர்ட் இருந்துச்சு. இவங்க சொல்லக்கூடியதான் இறுதி தீர்ப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த இறுதி தீர்ப்புலாம் கிடையாது. ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம் அப்படின்றப்ப ஒரு சிவில் கேஸ் எவ்வளவு வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். 30-40 வருஷத்துக்கு மேலாக சிவில் கேஸ் நடக்கும் போது அந்த சொத்து என்பது பயன்படாமே போயிடும். இப்போ வக்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மருத்துவமனைகள் இருக்கு, கல்வி வளாகங்கள் இருக்கு, மதுரையில் கூட வக்போர்டு காலேஜ் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நிதி என்பது கொடுப்பாங்க. இது போன்ற சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை 7% வக்போர்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே 5% குறைச்சிருக்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த வக்பு வாரிய சொத்தை சூறையாடணும். இந்த வக்பு வாரிய சொத்துக்கள்ல பிஜேபி காரங்களை உள்ள திணிச்சு சண்டையிட வைக்கணும். இதை வைத்து இந்துக்களுடைய ஓட்டை போலரைஸ் பண்ணணும். ஏதோ வக்பு அப்படின்னாவே கோயிலோட சொத்தை அபகரிக்கிறவங்க, பார்லிமெண்டோட சொத்தை அபகரிக்கிறவங்க, அரசாங்கத்தோட சொத்தை அபகரிக்கிறவங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் தான் இவங்களுடைய ஒற்றை நோக்கமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் பேசாம எப்படியா நம்ம மாநிலத்துல ஒரு நான் முஸ்லீம் வராம இருந்தா போதும், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்பு வாரிய சொத்துக்கள் பறிபோகாம இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையை ஆந்திராவிலையும் சரி பீகாரிலையும் சரி உருவாக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதில் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த மசோதா என்பது ரத்து செய்யப்படணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாகவே சட்டமன்றத்தில் ஒரு எதிர்ப்பு கோஷத்தை அவர் எழுப்பினார். அந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போவோம் அப்படின்ட்டார். அதே போல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால கண்டிப்பாக அது ரத்தாகும் அப்படின்றதுக்கு நேற்றைக்கே மூத்த பத்திரிகையாளர் கூடிய தராசாமி அவர்களே நம்ம பெட்டிலேயே சொன்னார். அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தலையிட வேண்டும். அதுவும் மிக விரைவாக தலையிட வேண்டும். இந்த சட்டம் என்பது பாஸ் ஆகி சண்டைகள்லாம் உருவான பிறகு தலையிட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏற்கனவே ஒர்க்ஷிப் ஆக்டுக்கு எதிராக பல்வேறு மனுக்களை போட்டு பள்ளிவாசல்களை எல்லாம் கோயில்களாக மாற்றக்கூடிய நிலைமைக்கு பிஜேபி கொண்டிருக்கிறது. அதை எப்படி உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணி இதெல்லாம் யாரும் மனு போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்களோ அதே போல இந்த விஷயத்திலையுமே உச்சநீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளா இருக்கு. நன்றி.